பாருங்க, நம்மளுக்காக நிக்கிற காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட 15 மணி நேர டென்ஷனை நான் அதுல தான் ஃபுல்லா ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி, திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். இதுல எந்த இதுவும் நானா எதுவும் சேர்க்கல, நடந்த கதை. காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. அப்போ இன்னொரு வேன் போனதுல நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கன் ராஜேந்தர்னு ஒரு திருப்பாரு, கமல் சாருக்கு எல்லாம் தெரியும். சினிமாவில் வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ற. இப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. அந்த வேன்ல நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷன்ல உட்காந்துருந்தேன். அப்போ அவர் அந்த கன் எல்லாம் அங்கே செட் பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க. யாரு, ஹூ ஆர் யூ, why you are sitting here, I'm shooting actor. சொல்லவே முடியாது. அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் கன் ராஜேந்திரன் இவ்வளவு கண்ணை வந்து டம்மி கண்ணை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட. தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள, அந்த மிலிட்ரி இதுல. அவர் ஓடி வந்தார். சார் என்ன, நான் ஷூட்டிங், அது ஒன்னும் சொல்லுங்களே சொன்ன. அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் ஒரு ஆக்டர், அதனால ஒன்னும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சாரு. ஒரு 10 நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த பார்டர்ல ஒரு மலையோட உச்சி மேல, அவருக்கு அங்கதான் டியூட்டி. அங்க வந்து சிலப்போ அந்த டியூட்டி வந்து 15 மணி நேரம் இருக்கும், 20 மணி நேரம் இருக்கும், ஒரே இடத்துல நிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோஸ் இருக்கு அவருக்கு மேல. அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டன் கன், மேல இருக்கிற அந்த ஹெல்மெட், ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஃபுல் இரும்புல பண்ண தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேல டோட்டல். அதை வச்சுட்டு அந்த குளிர்ல அவரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு. சார், பஞ்சதந்திரம். நிஜமா ஃப்ரம் மை ஹார்ட் ஐ அம் டெல்லிங். இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன். அது சொன்ன போது நினைச்சு பாருங்க, நம்மளுக்காக நிக்கிற காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட 15 மணி நேர டென்ஷனை நான் அதுல தான் ஃபுல்லா ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு.